ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா கிச்சடி. ஓகே, நான் வெஜிடபிள் போட்டு ரவா கிச்சடி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் என்ன இன்றைக்கி எடுத்துருக்கிறது உருளைக்கிழங்கு 2, கேரட் 2, பீன்ஸ் கொஞ்சம், கேப்சிகம் 2, வெங்காயம் 1, தக்காளி 1/2 கிலோ ரவை. ஓகே, இது நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு பண்ணுறதுனால மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு இந்த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஓகே, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு, உங்களுக்கு டைம் இருக்குது பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக பண்ணணும். ஓகே, இல்லை எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, டைம் இல்லை, இது பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் பண்ணலாம். ஓகே, குக்கரில் இந்த மாதிரி நார்மலாக தாளிச்சிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில். ஓகே, ஒரு விசிலுக்கு மேலே வைக்கக்கூடாது. எடுத்துட்டு அது விசில் அடங்கினதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் உப்புமா எப்படி பண்ணுவீங்களோ தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் ரவையை போட்டுடணும். ஓகே, ரவை போட்டக்கப்புறம் தயவு செய்து விசில் வைக்காதீங்க. ஓகே, சம்டைம்ஸ் அது வெடிக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து குக்கரில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை நீங்கள் கடாயில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். ஓகே, ஸோ தாளிச்சிட்டு வெஜிடபிள்ஸ் நான் போடுறேன். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கணும். ஓகே, ஒரு 3/4 பதம் நல்லா வெந்தக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். நம்ம உப்புமாக்கு ரவை எப்படி சேர்ப்போம் அதே மாதிரி. ஓகே, மஞ்சத்தூள்லாம் நீங்கள் முன்னாடியே சேர்த்துடணும். ரவை போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது. ஓகே, ஸோ எல்லாம் நல்லா இதானக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் ரவை போட்டு நார்மல் உப்புமா எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் நெய் விட்டு எடுக்கிறோம். வாங்க பார்க்கலாம்.
பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.